மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை சிக்கன பற்றி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அன்னடைய உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன் என்று ராமநாமத்தினுடைய புகழை உலகத்திற்கு சொன்ன கம்பநாட்டாழ்வார் வழி நின்று ராமனையும் சேவித்து உங்களையெல்லாம் இந்த அற்புதமான வேளையிலே புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. இன்றைய நாள் நல்ல நாளாக மாற இறைவன் திருப்பாதத்தை சிக்கன பற்றுகின்றோம். பொதுவாக காலைல குளிச்சோன்னு திருநீர் இட்டுப்போம், திருமண் இட்டுப்போம். அது நம்முடைய பாரம்பரிய மரபு. நம்ம உடம்பத்திலிருந்து ஆணவம் போகிற வரைக்கும் திருமண் இருக்கணும். இந்த உடம்புலேருந்து ஆவி பிரிகிற வரைக்கும் திருநீர் இருக்கணும். இது நம்முடைய மரபு. கோவிலுக்கு போனோன்னு என்ன சொல்கிறான்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. இந்த கசிதல், காதல் வருதல் அப்படின்னா எங்க? கடவுள்கிட்ட. எப்படி இருக்கணும்? நம்ம தான் இப்போ சுவாமிகிட்ட எது நடந்தாலும் ஒரு வேண்டுதல் அப்படின்னாலே 2 வாரம் வெள்ளி செவ்வாய் போனாலே சுவாமி என்ன கொடுப்பார்? 8 வாரம் சனிக்கிழமை நான் ஆஞ்சநேயர் கோயிலை போய் சுற்றிட்டேனே, அது நங்கநல்லூராக இருக்கட்டும், அல்லது நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கட்டும், அல்லது கோவை பீலமேடு ஆஞ்சநேயராக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயராக இருக்கட்டும், எந்த ஆஞ்சநேயராக இருந்தாலும் வெத்தலை மாலை சாத்திட்டு நம்ம நினச்ச காரியம் உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கரைக்கிறது இல்லை. வைணவ பெரியவர்களுக்கு சொல்கிறேன், இந்த மண்ணில் அண்மையில் நாமெல்லாம் நூற்றாண்டுகளை கொண்டாடிய வைணவத்தினுடைய மனிதராக இருந்து திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில், அது எங்கே இருக்குது? சிவகங்கை சீமையில் இருக்குது. ஆனால் ரங்கமன்னார் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலிருந்து ராப்பத்து பகல் 10 பார்த்த பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ரங்கன் சன்னிதானம் ஸ்ரீரங்கத்திலிருந்து சிவகங்கை சீமை வரை நடந்து தேய்ந்து கரைந்து நம்பியிடத்தில் அந்த மந்திரத்தை கேட்டு தான் அனுபவிக்காமல் இந்த மண்ணின் மக்கள் அனுபவிக்க தன்னை கரைத்தாரே ராமானுஜர். அதுதான் கரைதல். நீங்கள் அப்படியே சைவத்துக்கு வாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு பிள்ளைக்கறி கொடுப்பது, ஒரு கண்ணை கொடுப்பது, கோவில் கட்டுவது, இது மட்டுமல்ல. மெய்ப்பொருள் நாயனார்னு இருந்தார். யாராவது நெற்றியில் திருநீர், கழுத்தில் உத்திராட்சம், இடுப்பில் காவி இருந்தால் சிவவேடமே தவவேடம்னு இருந்தார். முத்தநாதன் எதிரி இவரை குத்திட்டான், குருதி வருது, காவலாளி உடைவாளை எடுத்து வெட்ட போகிறான். அவர் சொன்ன வார்த்தை, தத்தா இவர் நமரே. நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அந்த சமய சின்னத்துக்கு, அவர் அணிந்திருக்க உடைக்கு, அவர் போட்டிருக்கக்கூடிய உத்திராட்சத்துக்கு. அவரை நீ ஒன்று செய்யாதேன்னு சொல்லியிருந்தா கூட சாதாரணமாக இருந்திருப்பார் மெய்ப்பொருள் நாயனார். ஆனால் சிவவேடமே தவவேடம்னு நினைச்சார்ல, ஊர் எல்லை வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் விடுனால, அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இந்த கரைதல் இருக்கு பாருங்க. அப்படியே நீங்கள் வைணவத்துக்கு வாங்க. லட்சந்தரவை சொல்லியிருக்கேன். படையேடு, பார்க்குவளை, தொட்டு விரல் தொட்டரலும், சுண்ணாம்பு, மிதியடி, நாற்காலி, வரிசையாக சொல்லி ஏதேனும் ஆகேனும். இதுதான் கசிந்து உருகுதல். பகவானே, நீ போடுற செருப்பாக இருக்கப்படாதா? நீ உட்கார்ற சேராக இருக்கப்படாதா? நீ தொடர சுண்ணாம்பாக இருக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் ஒரு அடியார் வேண்ட முடியுமா ஆண்டவன்ட்டன்னா? வேண்டினார். அவர் தான் குலசேகர். நீங்கள் அப்படியே பாருங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம். ஞானசம்பந்த பெருமானுக்கு வாங்க சைவத்துக்கு. அப்பா குளக்கரையில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, 3 வயது குழந்தை. ஆனால் பசி எடுக்குது.
பால் சுரப்பதற்கு அன்னை அருகில் இல்லை. விண்ணை நோக்கி அம்மையப்பன் பாடிய குழந்தைக்கு விண்ணில் இருக்கக்கூடிய சிவன் ஆணையிட உமாதேவியரோடு இருக்கக்கூடிய சிவன் சொல்ல உமாதேவியர் கீழே வந்து பொற்கிண்ணத்தில் தன் பாலை சுரைந்தால்னா இதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல். அப்படின்னா என்ன? அந்த நம்பிக்கை கரைதல் இருக்கு பாருங்க. நீங்க அப்படியே திருப்பியும் வைணவத்துக்கு வாங்க. நீங்க அப்படியே நீங்க உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ராஜகோபுரம், ஆண்டாள் நாச்சியாருடைய அழகு, அந்த திருமஞ்சனம், திருத்தேர், இது எல்லாத்தையும் விட நந்தவனத்துக்கு வாங்க. ஒரு துளசி மாடம், மாடத்தின் மடியில் பிறந்த மங்கை, ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசின்னு நம்ம 1000 முறை சொல்லியிருக்கமே. மாடத்தில் தோன்றிய அந்த மங்கை ஆண்டவனுக்கு சூடிய மலரை தான் சூடிட்டா. அப்பா அபச்சாரம்னு நினைச்சார். ஆனா ஆண்டவன் என்ன சொன்னா, சூடி கொடுத்த சுடர்மகளின் இந்த தூய மலர் மாலை தான் தனக்கு வேணும்னா. சரி, இது கூட பக்தியினுடைய ஒரு உச்சத்தை காட்டுவது. அதுலேயும் ஒரு நுட்பம் வச்சான் பாருங்க. கல்யாண வயது வந்துடுத்து எல்லா பெண்களும் தன்னையை அலங்காரம் செய்து கணவனை தேடுறாங்க. ஆனால் என் பெண்ணு ரெங்கா புருஷன்னா நீந்தான் வேணுங்கிறாளே, இந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு ஆண்டாளுடைய தந்தையார் அழுகிறார். அதுக்கு ரங்கமன்னார் என்ன சொல்கிறார்? அவளுடைய அன்புக்கு, அவளுடைய பாசத்திற்கு, அவளுடைய நேசத்திற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன், அவளை மனக்கோலத்தோடு அழைத்து வா என்று தந்தையார் அழைத்து வர கதவு திறந்திருந்து காத்திருந்ததுன்னா அதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய அளவு கடந்த பக்தி. அப்போ நம்ம இந்த எண்ணிக்கையை வச்சு சுற்றுறது, சுவாமிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நைவேத்தியம் பண்ணி கணக்கு வச்சுப்பது, ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்து பேரை எழுதி வெளியில் விளம்பரம் தேடுவது, இது எல்லாம் இல்லை. காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி எப்படி பிடிக்கணுமா, அவருடைய பாதத்தை சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன், இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன்னு சிக்கனை பிடிச்சிட்டிங்கன்னா கடவுள் இங்கே இருப்பான். இந்த இடம் முழுக்க ஆனந்தம் பரவி இருக்கும். ஆனந்தம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்று மட்டுமல்ல என்றும் புறையோடி இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஆனந்தத்தின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.